சரியா நீங்க கூப்பிடுறது இல்ல. தமிழ் வந்து எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. லாஸ்ட் டைம் திருவள்ளூர் வந்தப்போ எனக்கு ஒரு பெரிய அவார்ட் கிடைச்சது. நல்லா என்ன தமிழ் தெரியுமா? பேசுறீங்க. என்ன நல்லா தமிழ் பேசுறீங்கன்னு சொல்லு. நல்லா தமிழ் பேசுறேன். இல்லன்னா நாம் பேசும்போதே புரிஞ்சிடுது. நெறைய ஏதோ மலையாளத்திலிருந்து வருதோ, எங்கேருந்து வருதோ புரியுது. லாஸ்ட் டைம் திருவள்ளூர்ல எனக்கு அது ஒரு பெரிய அவார்டு. தேங்க் யூ எனிவே. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அ நம்ம கொஞ்சம் டீம் பில்டிங் பண்ணும்போது, நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? அதான் இன்னைக்கு நான் மெயினா பேசப் போற விஷயம். ஏன்னா ஆர்சிஎம்மில் வந்து டீம் பில்டிங் தான் முக்கியம். ஆர்சிஎம்மில் வந்து செல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம், சேல்ஸ் பண்ணிக்கலாம், ஆள சேர்த்துக்கலாம், பிக்கப் சென்டர் ஓப்பன் பண்ணலாம். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. நம்ம மீட்டிங் வரலாம், மீட்டிங் போலாம், பில்வாரால போலாம், ராஜஸ்தான்ல போலாம், கம்பெனி பார்க்கலாம். அல்டிமேட்லி நம்ம கோல் என்னது? What is our ultimate goal in RCM is to build the team. நம்ம ஒரு பெரிய டீமை கட்டணும். பணக்காரனுக்கும் ஏழை மக்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வித்தியாசம் என்னன்னு கேட்டா, பணக்காரனுக்கு டீம் இருக்கும், ஏழை மக்களுக்கு டீம் இருக்காது. அவர் தனியா வந்து வேலை பண்ணிட்டு இருக்கும். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். தட் இஸ் a பிக் டிஃபரன்ஸ். நீங்க எந்த பெரிய பணக்காரனை நீங்க பாருங்க, அவருக்கு ஒரு அவரோட பின்னாடி வந்து ஒரு பெரிய டீம் இருக்கும். ஆனா வந்து யார்கிட்ட பணம் இல்லையோ, அவர்கிட்ட டீம் இருக்காது. அவரு தனியா வேலை பண்ணிட்டு இருக்கும். அவருக்கு வேலை போயிருக்கும், ஃபேக்டரியில வேலை பண்ணுவாங்க, பேங்க்ல வேலை பண்ணுவாங்க, போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பண்ணுவாங்க, டீச்சரா வேலை பண்ணுவாங்க, புரொஃபஸரா வேலை பண்ணுவாங்க. ஆனா, ஒரு பணக்காரன் வந்து அவருடைய கூட ஒரு டீம் பண்ணி வச்சிருக்கும். அது நீங்க அம்பானிய பாருங்கோ, நீங்க பிலிம் ஆக்டர பாருங்கோ, நீ பொலிட்டிக்கல் லீடர்ஸ பாருங்கோ, அவருக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய டீம் அவரோட பின்னாடி இருக்கும். நம்மவும் வந்து ஆர்சிஎம்ல ஒரு பெரிய அச்சீவரா மாறணும். ஒரு பெரிய பணக்காரனா ஆர்சிஎம்ல ஒரு பெரிய அச்சீவரா மாறணும். ஒரு டைமண்டா மாறணும். அப்படி இருந்தா, நம்ம பண்ண வேண்டியது யூ ஹேவ் டு பில்ட் எ டீம். இன்னைக்கு நம்ம டீம் பில்டிங் பத்தி கொஞ்சம் பேசுறேன். ஆ அதுக்கு முன்னாடி காமராஜ் சார் ஆல்ரெடி என்னோட பேர சொன்னாரு. கோபகுமார். நான் வந்து டிஃபென்ஸ் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன். புதுசா வந்த ஆள்களுக்கும் நான் கொஞ்சம் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன். நீங்க வானத்தில பார்க்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஏர்கிராஃப்ட்லயும் நான் வேலை பண்ணியிருக்கேன். ஹெலிகாப்டர், ஜெட்ஸ், ஃபைட்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் இந்தியால நிறைய இடத்துல டிராவல் பண்ணியிருக்கு. இந்தியன் பார்டர்ல போயிருக்கு. வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஒரு டிஃபென்ஸ்ல இருந்து என்னெல்லாம் வேலை பண்ண முடியுமோ 18 வருஷம் 18 இயர்ஸ் ஐ ஹேவ் கிவன் மை லைஃப், மை சர்வீஸ் டு திஸ் நேஷன். இந்த இந்த ஒரு நாடை காப்பாடுறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ 18 வருஷம் ஸ்டேயிங் இன் டிஃபென்ஸ் ஐ ஹேவ் டன் இட். அதுக்கப்புறம் நான் வேலையில இருக்கும்போதே என்னுடைய கூட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆள் வந்து சொன்னார், ஆர்சிஎம் அப்படி சொல்லி ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கு. மார்க்கெட்டிங் கேட்டபோது நான் நினைச்சேன், என்னப்பா நான் ஸ்க்ரூ திரிக்க தெரியும், டெஸ்டர் போட தெரியும், ஏர்கிராஃப்ட் டெஸ்ட் பண்ண தெரியும், மார்க்கெட்டிங் பண்ண தெரியலையே. அவர் என்ன சொன்னது தெரியுமா? நீங்க மார்க்கெட்டிங் பண்ண வேண்டாம். ஆர்சிஎம்ல இருக்கிற பொருள்கள் யூஸ் பண்ணிக்கலாமா? பல்லு விளக்குறதுக்கு உனக்கு என்ன வேணும்? குளிக்கிறதுக்கு என்ன உனக்கு வேணும்? டீ குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? அது ஆர்சிஎம்ல இருக்கு. நீங்க வாங்கி பயன்படுத்துங்கோ. யூஸ் த ப்ராடக்ட். அந்த ஒரே ஒரு டைரக்ஷன், அது ஒரே ஒரு ஒரு அட்வைஸ். யூஸ் த ப்ராடக்ட். ஆர்சிஎம்ல இருக்கிற பொருள்களே யூஸ் பண்ணுங்கோ. அந்த ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் தான் லாஸ்ட் 20 இயர்ஸ் 20 வருஷம் நான் ஆர்சிஎம்ல இருக்கிறதுக்கு காரணம். யூஸ் த ப்ராடக்ட். இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த 2 மணி 2 PM செஷன் காமராஜ் சார் வந்து லாஸ்ட் எத்தனை எபிசோட் ஆச்சு காமராஜ் சார்? சார் 2011 இதோட 2011 2011 நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. 365ல டிவைட் பண்ணுங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? டபுள் வாய்ஸ். ஓகே. யாரோ 2 சிஸ்டம் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. 1 ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ எத்தனை 5 வருஷம் 5 இயர்ஸ் 5 வருஷம் கண்டினியூஸா நிரந்தரமா கோவிட் டைமில் ஆரம்பிச்சது.
2011 எபிசோட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் நினைக்கிறேன் இந்த டிவில வர்ற சீரியலும் 2000 எபிசோடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். டிவில வர்ற எபிசோட்ஸ் வந்து முடியறது இல்ல. அது அப்படியே கண்டினியூ 500 எபிசோடு, 600 எபிசோடு, 700 எபிசோடு, 1000 எபிசோடு ஆகும்போது ஆட்கள் வந்து ஐயப்பா இது முடியறதே இல்ல அப்படி சொல்லி கவலைப்படுவாங்க. ஆனா காமராஜ் சார் நடத்திட்டு இருக்கிற இந்த எபிசோடு 2011 ஆயிட்டும் எல்லா இந்த ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து ஆர்வமா இருக்கு. நான் இன்னும் பண்ணணும், இன்னும் முன்னாடி போணும். அப்படி ஒரு நல்ல ஒரு நோக்கத்தை கொண்டு வர முடிஞ்சது. ஓகே, வெரி குட். சோ நான் டைரக்ட்டா வந்து நம்ம இதுக்கு போயிடலாம். பிபிடி போயிடலாம். உங்களுக்கு பிபிடி பார்க்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நல்லா கிடைக்கும். அதனால நானு வந்து உங்களுக்காக இந்த பிபிடி ரெடி பண்ணிது. சோ பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு த லார்ஜஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஆஃப் இந்தியா. ஆர்சிஎம் வந்து வளர்ந்து லாஸ்ட் 25 வருஷம். ஆர்சிஎம் எப்ப ஆரம்பிச்சது? சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஆர்சிஎம் எப்ப ஆரம்பிச்சது? ஆர்சிஎம் 2000 ஆண்டுல ஆரம்பிச்சது. 2000 ஆண்டு. இது என்னைக்கு எந்த வருஷம்? 2025. 2000 எஸ் ராஜு சார், வெரி குட். ஷிஹாபுதீன் சார், தேங்க்யூ. 2000 ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆயிருக்கு. 25 லாங் இயர்ஸ். இந்த 25 வருஷத்துல ஆர்சிஎம் வளர்ந்து இந்தியாவோட த பிக்கஸ்ட் கம்பெனியா மாறியாச்சு. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாம் வந்து ஆர்சிஎம் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், ஆளை சேர்க்கிற பிசினஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்ததே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அதுக்கு ஒரு புது பேரை கொடுத்தாச்சு, டைரக்ட் சேல்ஸ். இந்த டைரக்ட் சேல்ஸுக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்க்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2016 கம்பெனி ஆரம்பிச்சது. எப்போ? 2000. 16 வருஷத்துக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க. டிசி சப்ராஜியோட விஷன் பாருங்க. ஆர்சிஎம் டிசி சப்ராஜி ஆரம்பிச்சு 2000 ஆரம்பிச்சு 16 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2016 டைரக்ட் செல்லிங் கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு கைட்லைன்ஸை கொண்டு வந்தார். 16 வருஷத்துக்கு அப்புறம். ஆனா இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் 2016 ஏதோ ஒரு வருஷம் வரும் அப்படி நம்ம டிசி சப்ராஜிக்கு எப்போ தெரிஞ்சது? 2000 தெரிஞ்சது. 16 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சது. எஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் ரூல் கொண்டு வருவாங்க. அதனால என்னோட கம்பெனி ரூல் கொண்டு வரும்போது எந்த பிரச்சனையும் இதில் வேலை பண்ற ஆள்களுக்கு வரக்கூடாது அப்படி நினைச்சு அவர் ஆர்சிஎம் வந்து சரியான ஒரு எத்திக்கல், ஒரு ஓனஸ்ட் கம்பெனியா மாத்தி அவர் வந்து இதை கொண்டு போறார். எதுக்கு கவர்மெண்ட் கொண்டு 2016 கைட்லைன்ஸ் கொண்டு வந்தது? ஏன்னா கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது. பிரைவேட்லி எல்லாருக்கும் வேலை கிடைக்காது. பப்ளிக் செக்டர்லயும் எல்லாருக்கும் வேலை கிடைக்காது. ஆனா டைரக்ட் செல்லிங் சிஸ்டம், டைரக்ட் செல்லிங் கம்பெனி, அது ஆர்சிஎம் ஆகட்டும் இல்ல ஆர்சிஎம் மாதிரி நல்ல ஜெனுவினான கம்பெனி வந்து ஆட்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். கேன் கிரியேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது மட்டும் இல்ல, அது ஒண்ணு. 2, இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனியில ஒரு பொருள் பில் இல்லாம கம்பெனியோட அவுட்லெட்ல இருந்து வெளியில போகாது. அப்போ ஃபேர் டாக்ஸ் கனெக்ஷன், 100% டாக்ஸ் கலெக்ஷன் ஆகும். அது மட்டும் இல்ல, இந்தியாவில் உள்ள இந்தியன் கம்பெனிஸ், இந்தியாவில் உள்ள ஆட்களுக்கு பொருட்கள் கொடுக்கும் போது, சேல் ஆகும் போது, வியாபாரம் பண்ணும் போது இந்தியாவுக்கு வளர்ச்சி கிடைக்குது. பொருளாதாரம் வந்து என்னது, நம்ம கண்ட்ரியோட பொருளாதாரம் வளருது. எக்கனாமிக் growth ஆஃப் த கண்ட்ரி. இது 3 விஷயமும் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் போகல, எந்த மினிஸ்டரும் இது படிக்க போகல. இது பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் கவர்மெண்ட்டுக்காக படிச்சு இந்த டைரக்ட் செல்லிங் கொண்டு வர்றதுக்கு எப்ப ஏற்பாடு பண்ணிது. அது மட்டும் இல்ல, இப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாரு, இந்த டைரக்ட் செல்லிங் வந்து நம்ம மக்களு வந்து சும்மா வந்து ஆர்சிஎம் மாதிரி டைரக்ட் செல்லிங் கம்பெனியில வந்து சேர்ந்து வேலை பண்ணக்கூடாது. அதனால யூனிவர்சிட்டிஸ்,
யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சுட்டு வாங்கோ. நீங்க டைரக்ட் செல்லிங்கோட டிப்ளமா எடுங்கோ, எல்எல்பி எடுங்கோ. நீங்க ஒரு வக்கீல் ஆகலாம். நீங்க பிசினஸ் மார்க்கெட்டிங்ல வந்து எக்ஸ்பர்ட்டா வந்து டைரக்ட் செல்லிங்ல சேருங்கோ. நீங்க எம்பிஏ எடுக்கலாம் டைரக்ட் செல்லிங்ல. நீங்க ஈவன் டாக்டரேட் டிகிரி கூட எடுத்து உங்கள பேரோட முன்னாடி டாக்டரேட் கூட போடலாம். நீங்க ஹிமாச்சல் பிரதேஷ் யூனிவர்சிட்டி, ஷூலினி யூனிவர்சிட்டில போய் நீங்க டைரக்ட் செல்லிங்ல நிறைய பேர் இந்தியால டைரக்ட் செல்லிங்ல வேலை பண்ற நிறைய ஆட்கள் வந்து இப்போ ஒரே நிமிஷம். சாரி. நிறைய பேர் வந்து டைரக்ட் செல்லிங்ல இன்வால்வ் ஆன நிறைய பேர் வந்து இப்போ டாக்டரேட் டிகிரி எடுக்கிறார். உங்களை முன்னாடி வந்து நீங்க டாக்டர் காமராஜ், டாக்டர் கோபகுமார் அப்படி போடலாம். டாக்டர் ராஜு, டாக்டர் பிச்சை குமார் அப்படி நீங்க போடலாம். அப்படி வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ யூனிவர்சிட்டிஸ், நிறைய யூனிவர்சிட்டிஸ் இப்போ ஆல் ஓவர் இந்தியா வந்து 22 யூனிவர்சிட்டிஸ்ல இப்போ டைரக்ட் செல்லிங் கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. கர்நாடகா யூனிவர்சிட்டியில இருக்கு, டெல்லி யூனிவர்சிட்டியில இருக்கு, நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல டைரக்ட் செல்லிங் கோர்சஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ நம்ம நான் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன். நம்ம காமராஜ் சார் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன். நமக்கெல்லாம் வந்து டைரக்ட் செல்லிங் தெரியாது. டைரக்ட் செல்லிங் கம்பெனி எப்படி இருக்கணும், டைரக்ட் செல்லிங் கம்பெனியில ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கணும், இதை எப்படி சேல் பண்ணணும், ஒரு பொருளோட குவாலிட்டி என்னது, இதெல்லாம் நமக்கு தெரியல. எனக்கு ஸ்க்ரூ திரிக்க தெரியும், காமராஜருக்கு வந்து டிக்கெட் கொடுக்க தெரியும். இதை விட நமக்கு ஒரு ஆட்களை எப்ப சேர்க்கணும், ஒரு பொருளுடைய குவாலிட்டி என்னது, ஒரு பொருள் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா இன்னும் வரப்போற பசங்கள், யங்ஸ்டர்ஸ், யூத் வந்து யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு ஒரு எத்திக்கல் ஜெனுவின் கம்பெனி எப்படி இருக்கணும் அதை படிச்சுட்டு வரப்போற. அப்ப அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒய் ஆர்சிஎம், நான் ஆர்சிஎம் எதுக்கு பண்ணணும் சார்? இந்த ஒரு விஷயம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்தியால லாஸ்ட் 5 இயர்ஸ், போன 5 வருஷத்துல 2.5 லட்சத்துக்கு மேல கம்பெனி, டைரக்ட் செல்லிங் கம்பெனியோட பேர்ல ஓட்டிட்டு இருந்தேன். லாஸ்ட் 5 இயர்ஸோட ஸ்டோரி நான் சொல்றது. லாஸ்ட் 5 இயர்ஸ் டைரக்ட் செல்லிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படி உள்ள பேர்ல ஆட்களோட பணத்தை வாங்கி டபுள் பண்றேன், ட்ரிபிள் பண்றேன், உங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கறேன், அவ்வளவு பணம் கொடுக்கறேன்னு சொல்லி இந்தியாவில லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 2.5 லட்சத்துக்கு மேல கம்பெனி மூடி போயிடுச்சு. க்ளோஸ்ட் மூடி போயிடுச்சு. அதனால டைரக்ட் செல்லிங் சொல்லும் போது ஆட்களுக்கு பயம். சார் எனக்கு ஆர்சிஎம் வேண்டாம், எனக்கு டைரக்ட் செல்லிங், என்னோட பசு போச்சு, என்னோட என்னது தங்கம் போச்சு, என்னோட பணம் போச்சு, நான் மாட்டிட்டேன். இந்த மாதிரி ஆட்களுக்கு பயம். என்ன தெரியுமா? கம்பெனி சரியான டைரக்ட் செல்லிங் கம்பெனி எது அது தெரியாம போய் கம்பெனில எல்லாம் பணம் போடுறார். அந்த மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எத்தனை கம்பெனி மூடி போனது? 2.5 லட்சத்துக்கு மேல கம்பெனி மூடி போயிடுச்சு. இப்ப எத்தனை கம்பெனி இருக்கு இந்தியால? 2.5 லட்சத்துக்கு மேல கம்பெனி இந்தியால இப்பவும் இருக்கு. இப்பவும் எத்தனை கம்பெனி இருக்கு? 2.5 லட்சத்துக்கு மேல கம்பெனி இப்பவும் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? நானும் டைரக்ட் செல்லிங் கம்பெனி சொல்றாரு. அவர் வந்து ஆட்களை ஏமாத்துறாரு. அவருக்கு ஆட்களுக்கு தேவையில்லாம உள்ள பொருள்களை கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? உங்களை கனவே வந்து நானே வந்து நினைவா மாத்தும். உங்களுக்கு கார் வரும், உங்களுக்கு பெரிய வீடு வரும், உங்களுக்கு ஃபாரின் டூர் வரும். இதெல்லாம் சொல்லி ஆட்களை ஏமாத்துறார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி அன்எத்திக்கல் கம்பெனி இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து இதுல ஒரு சர்வே பண்ணி, இந்தியால ஒரு சர்வே பண்ணிட்டு அவர் கண்டுபிடிச்ச ஒரு ரிசல்ட் தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது. இந்த 2.5 லட்சம் கம்பெனியில ஒன்லி 8 கம்பெனி மட்டும் தான் இந்தியால ஜெனுவின் டைரக்ட் செல்லிங் கம்பெனியா இருக்குது. ஹலோ, இந்த 2.5 லட்சம், இப்போ 2.5 லட்சம் கம்பெனி இருக்கு. 2.5 லட்சம் மூடி போச்சு. இப்ப 2.5 லட்சம் இருக்கு. அந்த 2.5 லட்சத்துல 8 கம்பெனி தான் ஜெனுவின். அதுல ஆர்சிஎம் 1. நம்ம எல்லாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகளை யோசிச்சு பாருங்க. We are all very very lucky people. We are all God blessed people. நம்ம இது தெரியாம எதெல்லாவோ கம்பெனியில போய் மாட்டினா கடவுளை வந்து உங்களை ஆர்சிஎம் குள்ள கொண்டு வந்துச்சு.
ஆனா நீங்க வந்து ஆர்சிஎம்மோட பிளான் தெரியாம, ப்ராடக்ட் உபயோகிக்காம, பயன்படுத்தாம, நீங்க ஆட்களுக்கு பேசாம, நீங்க ஆர்சிஎம்மோட சரியான விஷயத்தை புரியாம, நீங்க இந்த ஆர்சிஎம் பிசினஸை விட்டு ஏதோ ஒரு கம்பெனில போய் மாட்டினா, அது கடவுளோட ப்ராப்ளம் கிடையாது. அந்த ப்ராப்ளம் உங்களுது. தட் இஸ் யுவர் ப்ராப்ளம். So government has identified 8 genuine companies. இப்ப இந்த லிஸ்ட் வரப்போகுது. ஹலோ, இந்த லிஸ்ட் வரப்போகுது. கவர்மெண்ட் வந்து மானிட்டரிங் அத்தாரிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. மானிட்டரிங் அத்தாரிட்டி வந்தா இந்த 2.5 லட்சம் கம்பெனி இந்தியால இருக்காது. அதெல்லாம் போயிடும். அதெல்லாம் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட் போட்டுடும். அந்த இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து லிஸ்ட் போடுறது இருக்கு இல்லையா? எந்த கம்பெனி ஜெனுவின் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், எல்ஐசி, ஐசிஐசிஐ பிருடென்ஷியல் இந்த மாதிரி லிஸ்ட் போட்டிருக்கு இல்லையா? அந்த மாதிரி வந்து மானிட்டரிங் அத்தாரிட்டி இன் அனதர் 1 or 2 இயர்ஸ் அவர் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. which are all the genuine direct selling companies in India. அதில் RCM will be on the top. RCM எங்க இருக்கும்? RCM டாப்ல இருக்கும். இப்போவே நம்ம அது புரிஞ்சு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல நல்ல ஒரு டீம் பில்ட் பண்ணினா, நல்ல ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணினா, கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற சமயத்துல நம்ம வேலை பண்ற அவசியம் இல்ல. ஆட்கள் கியூ நின்று RCM குள்ள வந்துடும். So team building now is very very important. இது பின்னாடி இருக்கிற ஆட்களை பாருங்க. விஷனரி டைரக்டர் டிசி சப்ரா. 2000 டிசி சப்ராஜிக்கு புரிஞ்சது. 16 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ அப்புறம் கவர்மெண்ட் இதே சீரியஸா எடுப்பாரு. ரூல்கள் கொண்டு வருவாங்க. யூனிவர்சிட்டிஸ்ல படிக்க கரிக்குலம் வருவாங்க. ஆட்கள் படிச்சிட்டு யூத் இந்த பிசினஸ்ல வருவாங்க. இது டிசி சப்ராஜிக்கு எப்ப தெரிஞ்சது? 2000 தெரிஞ்சது. 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது. இப்ப கவர்மெண்ட் மானிட்டரிங் அத்தாரிட்டி கைட்லைன்ஸ் எல்லாம் இப்ப கொண்டு வராரு. யூனிவர்சிட்டியில இப்ப ஆரம்பிச்சது. That is why we call TC Chabraji visionary director. நம்ம வந்து இன்னைக்கு ஆர்சிஎம் சீரியஸா எடுத்து நான் ஆர்சிஎம்ல பெரிய அளவில் வளரும், நான் ஆர்சிஎம்ல பெரிய டீமை பில்ட் பண்ணும், எனக்கு ஆர்சிஎம்ல பெரிய பின் அச்சீவர் ஆகணும். இன்னைக்கு நீங்க முடிவெடுத்தா you are also a visionary leader. நீங்க இன்னைக்கு இதை புரியாம நீங்க வரப்போற நாட்கள்ல எதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணினா you will be losing the the race of RCM, the indirect selling. RCM வந்து 25 வருஷம் 25 years celebration. 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2000 ஆரம்பிச்ச கம்பெனி. இந்த டைரக்ட் இப்ப இந்த 25 years நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ண போறேன்னு கேட்டா we are celebrating it as ரூபாந்திரன் யாத்ரா. ரூபாந்திரன் யாத்ரா இந்த மாசம் 16, 17 செப்டம்பர் பில்வாராயில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன், பிக் ஈவென்ட். 2 லட்சம் 3 லட்சம் ஆட்கள் சேர்றாங்க இங்க பில்வாராயில். நீங்களும் சப்போஸ் பிளான் பண்ணினா நீங்க பில்வாரா கம்பெனி பார்க்கணும், எனக்கு அந்த ஃபேக்டரி பார்க்கணும், எனக்கு அந்த ஹெட் ஆபீஸ் பார்க்கணும், அப்படி ஒரு ஆர்வம் உங்களை உள்ள இருந்தா நீங்களும் பிளான் பண்ணி ரிசர்வ் பண்ணி பை ஏர் பை ட்ரெயின் எப்படியாவது இல்ல காரை எடுத்து நீங்க கிளம்பிட்டு 16, 17 பில்வாரையில் நடக்கிற அந்த பெரிய ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணலாம். கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற ஃபேக்டரி பார்க்கலாம். ரைட்? ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஆர்சிஎம் லீடர் பொய் சொல்றாரா, இதுல ஏதாவது உண்மை இருக்கா, அது அப்படியே போய் நீங்க நேரடியா பாத்துக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணலாம். எத்தனை ஆள்கள் இந்தியாவோட எந்த ஊரிலிருந்து வர்றாரு, நீங்க போய் அதை பார்த்துட்டு கன்விக்ஷன் ஆகி ஒரு முடிவை எடுத்து நீங்க பில்வாராயிலிருந்து வரலாம். தமிழ்நாட்டுல நிறைய வாய்ப்பு இருக்கு சார். தமிழ்நாட்டுல குளிக்கிற ஆட்கள் இருக்கு, பல்லு வளர்க்கிற ஆட்கள் இருக்கு, துணி துவைக்கிற ஆட்கள் இருக்கு. அவர்தான் நமக்கு தேவை. நமக்கு நெட்வொர்க் எல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவையானது யாரு? நமக்கு பொருட்கள் பயன்படுத்த ஆட்களே தேவை. அவ்வளவுதான். நமக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் எல்லாம் தேவையில்லை. அவரெல்லாம் அந்த மணி செயின் பிசினஸ் பண்ணட்டும். ஆட்களை சேர்த்து பணத்தை டபுள் பண்றது, ட்ரிபிள் பண்றது, அந்த ஏமாத்திர பிசினஸ் பண்ணட்டும். அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது யாரு? பொருட்கள் பயன்படுத்துற ஆட்கள் நமக்கு தேவை. அவர் இருக்கு அரசியல் தமிழ்நாட்டுல பல்லு விளக்குற ஆட்கள், குளிக்கிற ஆட்கள் இருக்கா? டீ குடி சாப்பிடுற ஆட்கள், கோதுமை மாவை கொடுத்துன்னா சப்பாத்தி போட்டு சாப்பிடுற ஆட்கள் இருக்கிறாங்களா? அவர் போதும் நமக்கு. நெட்வொர்க் லீடர்ஸ் எல்லாம் தேவையில்லை. அவரு பெரிய பெரிய ஆள்கள் சார். அவரு நம்ம சொன்னாலும் வர்றதில்லை.
நான் 2 பேர்த்தையே சேர்த்தா எனக்கு அவ்வளவு கிடைக்கும், நான் பணம் போட்டா எனக்கு அவ்வளவு ரிட்டர்ன், அது கேட்கறதுக்கு நமக்கு தேவையில்லை சார். அவர் அந்த ஏமாத்திர பிசினஸ் பண்ணட்டும், அவர் வேலையை பண்ண விடுங்கோ. அவர் வந்து எப்ப சேரும் தெரியுமா? கவர்மெண்ட் மானிட்டரிங் அத்தாரிட்டி கொண்டு வந்து இந்த மாதிரி கம்பெனிகளை ப்ரமோட் பண்ற ஆள்களை ஜெயில போடுவாங்க பாருங்க. அந்த சமயத்திலே அவர் வந்து உங்களை பின்னாடி நின்று, சார் ராஜு சார் என்ன கொஞ்சம் சேர்த்து விடுங்க சார், பிச்சைக்குமார் சார் என்ன கொஞ்சம் சேர்த்து விடுங்க சார், அப்படி உங்களை பின்னாடி வரும் இல்லையா, அப்ப சேர்த்து விடுங்க. இப்ப போக வேண்டாம். இப்ப அவரோட பின்னாடி நீங்க சுத்த வேண்டாம். இப்போ நமக்கு தேவையானது சிம்பிள் கஸ்டமர்ஸ், கன்சியூமர்ஸ். டீ குடிக்கிற ஆள்கள், சிம்பிள் ஆள்கள் போதும். சிம்பிள் சிம்பிள் பீப்புள், சாதாரணமான பேசுற ஆள்கள் போதும் நமக்கு. அந்த அந்த ரதம் வந்து 16, 17 பில்வாரையிலிருந்து ஆரம்பிச்சு 2 அக்டோபர் அது எர்ணாகுளத்தில் அந்த ரதம் வந்து சேரும். எர்ணாகுளத்தில் பெரிய ஃபங்க்ஷன் 2 அக்டோபர். நீங்க தயவு செஞ்சு பிளான் பண்ணுங்க. அந்த 2 அக்டோபர் எர்ணாகுளத்தில் வந்து நீங்க அந்த பெரிய ஃபங்க்ஷன் 10 more than 10-15,000 people all over சவுத் இந்தியா சேர்றார். கர்நாடகாலிருந்து போடுற, தமிழ்நாட்டிலிருந்து வர்ற, கேரளால எல்லா ஊர்ல இருந்து வந்து சேர்றாரு. கோர் லீடர்ஸ் இருப்பார். அதுல நம்ம டிசி சப்ராஜி இருப்பாரு. நம்ம டிசி சப்ராஜியோட பசங்கள் சௌரப் சப்ராஜி அவரெல்லாம் வந்து இருக்கிற கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ், அதாவது வந்து கம்பெனியோட பிராண்ட் பார்ட்னர்ஸ் அவர் இருப்பாரு. நியூட்ரி சார்ஜ் மேனுஃபேக்சரர்ஸ், குட் டாட் மேனுஃபேக்சரர்ஸ், நீங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல இவரை எல்லாரையும் ஒரே வாட்டி பார்த்துக்கலாம். ஒரு பெரிய முடிவு நீங்களால எடுக்க முடியும், உங்களை டீம் எடுக்க முடியும். அப்போ நீங்க பிளான் பண்ணுங்க 2 அக்டோபர் எர்ணாகுளத்தில் வர்றது. அது மட்டும் இல்ல, அந்த ரதம் வந்து அப்படியே ஏறி அது அந்த ரதம் வந்து 3 அக்டோபர் சாரி, அதுல நான் அக்டோபர்னு போடல. தயவு செய்து நீங்க படிக்கும் போது அதுல அக்டோபர்னு படிச்சு பாருங்க. ரைட், 3 அக்டோபர் அந்த ரதம் எங்க வரும்? திண்டிகல்ல வரும். 3 அக்டோபர் திண்டிகல்ல வரும். அன்னைக்கு சாயங்காலம் வந்து ஈரோடுல வரும். நெக்ஸ்ட் டே 4 அக்டோபர் தயவு செய்து டேட் நோட் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம்ல எல்லாம் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. அந்த ரதம் வந்து அந்த ரதத்துல கோர் லீடர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து வர்றாரு. ஓகே, உங்களை ஊர்ல வர்றாரு. 4 அக்டோபர் எங்க இருக்கும்? ஈரோடுல வந்து அது வந்து பெரிய என்னது ஊர்வலமா என்ன சொல்லுவோம் அதுக்கு, பொசஷன் ஊர்வலம். ரேலி சார், கரெக்ட் தானே? ஊர்வலம் ரைட் தான் சார். ரேலி, பெரிய ரேலி போகும். அந்த ரேலியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அந்த ரேலியில போட வேண்டிய சாரி, அந்த ரேலியில போட வேண்டிய டி-ஷர்ட், ஊர்வலம். எஸ், ஊர்வலம் வந்து அந்த ரேலி வந்து ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஊர்வலியா போய் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படியே அந்த ரதத்தோட கூட போய் அந்த ரதத்தை சிஓ பண்ணணும். ஈரோடுல இருந்து, திண்டிகல்ல இருந்து சிஓ பண்ணணும், ஈரோடுல இருந்து சிஓ பண்ணணும், சென்னையில இருந்து சிஓ பண்ணணும். சென்னையில பெரிய ப்ரோக்ராம் 6 அக்டோபர் சென்னை. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சென்னையில் வரணும். 2000 3000 பேர் சேர்றாரு சென்னையில. 2000 to 3000 people. நம்ம இதுவரைக்கும் நினைச்சது என்னன்னு கேட்டா, ஆட்களை சேர்க்கிறதுக்கு கேரளாவில மட்டும் ஆகும் அப்படி நினைச்சிட்டு இருந்தது. தமிழ்நாடு வந்து காட்ட போகுது. தமிழ்நாட்டில் நடக்க போகுது பெரிய ஈவெண்ட் 6 அக்டோபர். நீங்க ஈரோடிலிருந்து, திண்டிகலிருந்து, திருச்சியிலிருந்து, மதுரையிலிருந்து, என்னது சேலத்திலிருந்து, கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல எல்லாம் வந்து ஒரு பஸ் ரெடி பண்ணி அதுல ஒரு பிளாக், ஒரு பேனர் எல்லாம் கட்டி ஃப்ரம் டீம் சேலம், டீம் திருச்சி, டீம் மதுரை, டீம் திண்டிகல் அப்படி போட்டு அந்த சென்னை ப்ரோக்ராம்ல வந்து சேரணும். சென்னை ப்ரோக்ராம் வில் பி வெரி பிக் ப்ரோக்ராம். 2000-3000 பேர் சேர்றாரு. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து நீங்க எல்லாரும் இருக்கணும். அப்புறம் அந்த மீட்டிங் முடிச்சிட்டு அந்த ரதத்தை வந்து நம்ம ஊர்வலமா கொண்டு போய் அந்த ரதத்தை சிஓ பண்ணணும். அது அப்படியே ஆந்திர பிரதேசில போய், தெலுங்கானால போய், ஒரிசால போய், அப்படியே அது வெஸ்ட் பெங்கால்ல போய் சுத்தி அது அந்த ரதம் வந்து பீகார், யூபியில போய் பில்வாரால ரிட்டர்ன் போகும். ஓகே, சோ ஆல் ஓவர் இந்தியா இந்த 25 இயர்ஸ் யாத்ரா பெரிய அளவில் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. நார்மலி வந்து ஆனுவல் செலிப்ரேஷன் ஒரு இடத்துல செலிப்ரேட் பண்ணுவாங்க. டெல்லியில மட்டும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி டோட்டல் 31 பிளேஸ்ல செலிப்ரேட் பண்றாங்க ஆல் ஓவர் இந்தியா. அதுல big celebration in Tamil Nadu is in Chennai. 6th October. Very big, huge celebration.
அதில் எல்லாரும் வந்து சேரணும் அந்த ரூபாந்தரன் யாத்திரால. சோ நான் சொல்ல வந்த ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டா, ஆர்சிபில இந்த 25 இயர்ஸா நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டா, யூஸ் தி ப்ராடக்ட், ப்ரமோட் தி ப்ராடக்ட். நீங்கள் ஆர்சிஎம் கொடுக்கிற பொருள்களை பயன்படுத்த வேண்டும். நீங்க யூஸ் பண்ண வேண்டும். நீ மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் டீ குடிச்சு பார்த்தேன், நல்லா இருக்கு. நான் பேஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்கு. நான் கோதுமை மாவு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்கு. நீங்களும் உபயோகிக்குங்க, யூஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான் ஆர்சிஎம். ஆர்சிஎம்ல வேற எந்த கதையும் இல்ல சார். ஆர்சிஎம் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஆர்சிஎம் இஸ் வெரி சிம்பிள். ரைட்? அதுக்கு கம்பெனி வந்து யூஸ் பண்ற ஆட்களுக்கு, யூஸ் பண்றவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட்ட கொடுத்திருக்கிறா. நீங்க இந்த டார்கெட்டை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இந்த டார்கெட்டை ஃபாலோ பண்ணுங்க யூஸ் பண்ணும்போது. நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது மாசம் மாசம் இந்த டார்கெட் ஃபாலோ பண்ணுங்க. 1500 ஃபாலோ பண்ணினா 6 மாசத்துக்கு அப்புறம் 1500 ஃப்ரீ கொடுக்கிறேன். 2500 ஃபாலோ பண்ணுங்க. நான் 2500 ஃப்ரீ கொடுக்கிறேன். 5000 ஃபாலோ பண்ணுங்க. 5000 ஃப்ரீ கொடுக்கிறேன். நீங்க உங்களுக்கு இஷ்டம். உங்களுக்கு இஷ்டம். உங்கள டீம்ல வர்ற ஆட்களுக்கும் நீங்க இதை சொல்லிக் கொடுங்க. யூஸ் த ப்ராடக்ட். யூஸ் பண்ணும்போது நீங்க இதில் ஏதாவது ஒரு ஸ்லாபில் வாங்கோ. 1500, 2500, 5000 இதில் ஏதாவது ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணுங்கோ. அவ்வளவுதான், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? நான் எவ்வளவு பிவி ஆயிடுச்சு, எத்தனை ஆயிடுச்சு, எப்படி புரியும், எப்படி தெரியும்? நீங்க இதுல 1500 பண்ற ஆள்கள் சாட் பாக்ஸ்ல போடுங்க. 2500 பண்ற ஆள்கள் சாட் பாக்ஸ்ல போடுங்க. இதுல புது ஆட்கள் நிறைய இருக்கும். 86 பேர் அட்டெண்ட் பண்றாங்க. புதுசா வந்து ஜாயின் பண்ற ஆட்கள் எல்லாம் பாருங்க. எத்தனை பேர் 1500 பண்றாங்க, 2500 பண்றாங்க, 5000 பண்றாங்க. செக் பண்ணி பாருங்க. கவிதா மேடம் 10,000 பண்றாங்க. நான் 5000 சொல்றேன். கவிதா மேடம் 10,000 பண்றாரு. ராஜு சார் வந்து 10,000 பண்றாரு. ரைட்? கம்பெனி வந்து 1500 மினிமம் டார்கெட் கொடுத்திருக்கு. 1500, 2500 பாருங்க. மூர்த்தி வெங்கடேஷ் சார் வந்து 10,000 பண்றாங்க. நரேஷ் சார் வந்து 10,000 பண்றாங்க. 10,000 பண்ற ஆட்கள் இருக்கு. 25,000 பாபு சார் திருவள்ளூர் எவ்வளவு பண்றாரு? 25,000, 25,000. நான் இங்க காமிச்சது எவ்வளவு? வெறும் 1500. இது 25,000 பாபு சார் திருவள்ளூர் பாபு சார் வந்து 25,000 ஒரு மாசம் பண்ணல. கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கு. எவ்ரி மந்த். யூஸ் த ப்ராடக்ட், ப்ரமோட் த ப்ராடக்ட். நீங்க போற இடத்துல எல்லாம் வந்து ஆர்சிஎம் பொருள்களே கொண்டு போங்கோ. ஆட்களுக்கு காமிக்குங்கோ. ஆட்டோமேட்டிக்கலி உங்களை பேவி வந்துடும். ஆட்கள் ஆர்சிஎம் பொருள் வேணான்னு சொல்ல மாட்டேன். நீங்க கொண்டு போகணும். உங்களை கையில் ஆர்சிஎம் பொருள்கள் இருக்கணும். அவ்வளவுதான். நமக்கு அந்த ஃப்ரீடம் ஆர்சிஎம் கொடுத்திருக்கு. நம்ம ஆர்சிஎம் பண்றது வந்து ஒரு எம்ப்ளாயா வேலை பண்றதுக்கு இல்ல. நான் ஆர்சிஎம் பண்றது இல்ல. எம்ப்ளாயா வேலை பண்ணணும்னா வேலைக்கு போயிருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆர்சிஎம் நான் எதுக்கு பண்றேன்? ஆர்சிஎம் நான் பண்றதுக்கு மெயின் ஐடியா நோக்கம் என்னன்னு கேட்டா, ஐ வாண்ட் டு என்ஜாய் மை ஃப்ரீடம். சுதந்திரமா இருக்கணும். எனக்கு நியூட்ரி சார்ஜ் இஷ்டமானா நான் நியூட்ரி சார்ஜ் பண்ணுவேன். எனக்கு கீசோல் பிடிச்சா நான் கீசோல் பண்ணுவேன். எனக்கு பெயிண்ட் பிடிச்சா நான் பெயிண்ட் பண்ணுவேன். எனக்கு குட் அவுட் பிடிச்சா நான் குட் அவுட் பண்ணுவேன். எனக்கு தமிழ்நாடு பிடிச்சா நான் தமிழ்நாட்டுல வேலை பண்ணுவேன். எனக்கு கர்நாடகா பிடிச்சா நான் கர்நாடகால வேலை பண்ணுவேன். எனக்கு கேரளா பிடிச்சா நான் கேரளால வேலை பண்ணுவேன். எனக்கு எங்க இஷ்டம், எந்த ஆட்கள் இஷ்டம், எந்த பாஷை பிடிக்கும், நான் அந்த இடத்துல வேலை பண்ணுவேன். அந்த ஃப்ரீடம் எனக்கு ஆர்சிஎம் கொடுத்திருக்கு. ஆனா ஒரு வேலையில அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஆபீஸ்ல உங்களுக்கு வேலை கிடைச்சா அந்த ஆபீஸ்ல நீங்க காலையில போய் ரிப்போர்ட் பண்ணிட்டே ஆகணும். நான் இன்னைக்கு ஆபீஸ்ல வராது, நான் இந்த மாசம் ஆபீஸ்ல வராதுன்னு சொன்னா உங்களை சேலரி வந்து கட் பண்ணிடுவாங்க. அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு இல்ல. வேலையில இல்ல, பிசினஸ்ல இல்ல, ப்ரொஃபஷனல் இல்ல, டாக்டர் ஆனா கிடைக்காது, ஐஏஎஸ் ஆனா கிடைக்காது, ஐபிஎஸ் ஆனா கிடைக்காது, எந்த பிசினஸ்லயும் கிடைக்காது. ஆனா வந்து ஆர்சிஎம் உங்களுக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு கேட்டா, யூ வில் கெட் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு என்ஜாய் பண்ணணும்னா நீங்க டீம் பில்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு பில்ட் யுவர் டீம். நீங்க டீம் பில்ட் பண்ணும்போது யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் த ஃப்ரீடம். நான் 20 வருஷமா லாஸ்ட் 20 இயர்ஸ் நான் ஆர்சிஎம்ல வந்து ஒரே வேலை தான் பண்ணிட்டு இருக்கு. ஐ அம் பில்டிங் த டீம். தமிழ்நாட்டுல கூப்பிட்டா தமிழ்நாட்டுல வந்து பேசுவேன். கேரளால கூப்பிட்டா கேரளால வந்து பேசுவேன். லாஸ்ட் டைம் காமராஜ் சார் சொன்னாரு, சார் ஒரிசால போனோம். ஒரிசால வந்து பெரிய அளவில் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒரிசால இருந்து இப்ப டீம் வந்து வெஸ்ட் பெங்கால் அப்புறம் ஹரியானால எல்லாம் டெவலப் ஆயிட்டு இருக்கு. சார் வந்து நம்ம ஒரிசால போனோம். அப்போ ஒரிசால
கர்நாடகால போகலாம், ஆந்திர பிரதேஷ்ல போகலாம், ரைட்? டீம் பில்ட் பண்ணணும். நம்ம வந்து ஆட்களை சேர்த்து விடும்போது அவருக்கு தெரிஞ்ச ஆள்களை அவர் கொண்டு வருவாரு. சோ டீம் பில்டிங் ஆளை சேர்க்கிறது இல்ல நான் சொல்றது இல்ல. நோட் த பாயிண்ட். இட் இஸ் நாட் ஜாயினிங் த பீப்புள். இட் இஸ் டீம் பில்டிங். ஆட்களே சேர்க்கிறதும் டீம் பில்டிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆட்களே சேர்த்தால் அது உங்களுக்கு டீம் ஆகாது. ஆட்களே சேர்த்தால் அது சும்மா உங்களுக்கு என்னுடைய டீமில் வந்து 10 பேர் இருக்கு, 20 பேர் இருக்கு, 30 பேர் இருக்கு அப்படி சொல்லலாம். ஆனா டீம் பில்டிங் சொன்னா உங்கள டீமில எத்தனை லீடர்ஸ் இருக்கு? ஹவ் மெனி லீடர்ஸ்? ஹவ் மெனி கேப்பபிள் லீடர்ஸ்? ஹவ் மெனி டூப்ளிகேட்ஸ் யூ ஹேவ் கிரியேட்டட்? உங்கள மாதிரி எத்தனை பேர் உங்கள டீமில் இருக்கு? தட் இஸ் கால்ட் டீம் பில்டிங். டீம் பில்டிங்கோட மீனிங் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டீம் பில்டிங்? டீம் பில்டிங் மீன்ஸ் எத்தனை லீடர்ஸ் உங்கள டீமில் இருக்கு? எத்தனை இண்டிபெண்டன்ட் லீடர்ஸ் உங்கள டீமில் இருக்கு? எத்தனை பேருக்கு உங்கள டீமில பிளான் சொல்ல தெரியும்? எத்தனை பேருக்கு உங்கள டீமில ப்ராடக்ட் சொல்ல தெரியும்? எத்தனை பேருக்கு உங்கள டீமில ஆட்களை வந்து ஆன்லைன்ல ஃபீடிங் பண்ணிட்டு ஜாயினிங் எடுக்க தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? உங்கள மாதிரி எத்தனை பேர் ஆர்சிஎம்ஏ சீரியஸா எடுத்திருக்கு? உங்களை ஏ சைடுல எத்தனை சீரியஸ் லீடர்ஸ் இருக்கு? உங்களை பி சைடுல எத்தனை சீரியஸ் லீடர்ஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் லீடர்ஸ், நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் லீடர்ஸ் இன் யோர் டீம். தட் இஸ் கால்ட் டீம் பில்டிங். ஆட்களை சேர்த்து விட்டு ஆட்களை சேர்த்து விட்டாச்சு அப்படி இருந்தா தட் இஸ் நாட் டீம் பில்டிங். தட் இஸ் ஆட்களை சேர்க்கிற பிசினஸ். ஆட்களை சேர்த்தா அவரெல்லாம் வந்து ஆள் சேரும். ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 2000 பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் மந்த் 0, அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் 0, அப்புறம் அப்படியே முட்டை போட்டுட்டே இருக்கும். முட்டை 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 0 0 0 சைஃபர் 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 சைஃபர். அவருக்கு பிவி இருக்காது. ஏன்? நீங்க ஆட்களை சேர்த்தாச்சு. அவருக்கு ஆர்சிஎம் சொல்லி கொடுக்கல. நீங்க ஆர்சிஎம்ல என்ன பண்ணணும் அந்த கைடன்ஸ் கொடுக்கல. அந்த கைடன்ஸ் கொடுக்கலாமா they will not convert as a leader. நீங்க கன்சியூமர், நார்மல் கன்சியூமரை வந்து ஒரு லீடரா மாத்தணும். அதுக்கு the number one point of team building, the number one point of team building is you should be a leader with vision. நீங்க வந்து ஆர்சிஎம்ல ஒரு விஷனரி லீடரா இருக்கணும். நீங்க எங்க போய் சேர போகுது? நீங்க எதுக்கு ஆர்சிஎம் குள்ள வந்தது? why did you join? நீங்க ஆர்சிஎம் குள்ள வந்ததுக்கு காரணம் என்ன? what is the reason you joined RCM? நீங்க எதுக்கு ஆர்சிஎம் குள்ள வந்தது? why did you join this RCM? அந்த ரீசன் உங்களுக்கு பிடிச்சா that is your dream, that is your ultimate goal, that is your vision. நம்ம டிசி சப்ராஜி ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு ஒரு விஷன் இருந்தது. நான் இந்த ஆர்சிஎம் பிசினஸ் நெக்ஸ்ட் 500 வருஷம். எத்தனை வருஷம்? கேட்கல சரியா. எத்தனை வருஷம்? நெக்ஸ்ட் 500 வருஷம், நெக்ஸ்ட் 500 இயர்ஸ் நான் இந்த ஆர்சிஎம் பிசினஸ் எப்படி நான் முன்னாடி கொண்டு போக முடியும்? அத எப்போ அவரு டிசைட் பண்ணியது? 2000 ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணும்போது. எஸ் சங்கீதா மேடம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் 500 இயர்ஸ், 500 வருஷம் நான் இந்த பிசினஸ் ஆர்சிஎம் பிசினஸ் எப்படி சக்சஸ்ஃபுல்லா முன்னாடி கொண்டு போக முடியும்? அது டிசி சப்ராஜி 2000 நினைச்சது. அது வந்து நீங்க இன்னைக்கு பார்க்க முடியுதா? நீங்க எதுக்கு ஆர்சிஎம் குள்ள வந்தது? தட் விஷன். நீங்க நெக்ஸ்ட் இந்த 2025 டிசம்பர் முடியும் போது நீங்க எந்த பின்னில் இருக்கணும்? 2026ல நீங்க எத்தனை பேரை ஓபனர் லெவலுக்கு கொண்டு வர்ற? எத்தனை பேரை நீங்க ஸ்டார் லெவலுக்கு கொண்டு வர்ற? எத்தனை பேரை நீங்க ராயல்ட்டில கொண்டு வர போகுது? அதோட லிஸ்ட் உங்கள கையில் இருக்கணும். எத்தனை பிக்கப் சென்டர், எத்தனை அவுட்லெட் நீங்க ஆர்சிஎம்ல ஓபன் பண்ண போற? எத்தனை டிஸ்ப்ளே வால்? ஒரு இண்டிபெண்டன்ட் லீடருக்கு தேவையான நம்பர் ஒன் திங் இஸ் he should have a display wall at home. அவரோட வீட்டுல வந்து ஒரு டிஸ்ப்ளே வால் இருக்கணும். உங்களை டீமில் உள்ள ஆட்கள் வந்து அவருடைய வீட்டுல டிஸ்ப்ளே வால் பண்ணணும்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே வால் உங்களை வீட்டுல பண்ணி இருக்கணும். உங்களை வீட்டுல வந்து ஒரு 10,000 20,000 ஒரு 30,000 50,000 பொருள்கள் டிஸ்ப்ளே பண்ணி ஒரு டிஸ்ப்ளே வால் உங்களை வீட்டுல இருக்கணும். அந்த டிஸ்ப்ளே வாலை காட்டி உங்களை டீம்ல டிஸ்ப்ளே வால்களை கொண்டு வரணும். எத்தனை டிஸ்ப்ளே வால் 2026ல நீங்க கொண்டு வர போகுது? போறியா? 100 கொண்டு வர போதியா? எத்தனை டிஸ்ப்ளே வால் உங்களை டீம்ல நீங்க கொண்டு வர முடியும்? அத்தனை லீடர்ஸ் உங்களை டீம் உருவாகும். So you should have a vision in front of you. You should have a clear cut goal.
2026 எத்தனை கொண்டு வரும், 2027 எத்தனை முடிக்க போகுது, 2030 ஆகும் போது நீங்க எந்த பின்னில் இருக்கணும். இந்த செப்டம்பர் ஆரம்பிச்சிருக்கு. செப்டம்பர் இன்னைக்கு 2ஆம் தேதி செகண்ட். நான் இந்த செப்டம்பர் முடியும் போது ஓப்பனர் லெவல் இருக்குமா, ஈகிள் லெவல் இருக்குமா, ஸ்டார் லெவல் இருக்குமா, ராயல்டியில் இருக்குமா, கோல்டில் இருக்குமா, ஸ்டார் கோல்டில் இருக்குமா, இந்த மாசம் எனக்கு எத்தனை வருமானம் வேணும், அந்த முடிவு நீங்க செப்டம்பர் 1ஆம் தேதி எடுத்திருக்கணும். அது உங்களோட டைரியில நீங்க போடணும். தட் இஸ் கால்ட் விஷனரி லீடர்ஸ். உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் சார்ட் ஆட்களை நீங்க டைரக்ட் பண்ண முடியும். நான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கு. நீங்களும் சேர்ந்தா நம்ம சேர்ந்து பண்ணிக்கலாம். நம்ம சேர்ந்து ஜெயிச்சுக்கலாம். இது நீங்க யாருக்கு சொல்ல முடியும்? நீங்க உங்க டீம்ல இருக்கிற ஆட்களுக்கு டைரக்ஷன் கொடுக்க முடியும். எப்போ? உங்களுக்கு ஒரு கோல் இருந்தா, உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்தா, உங்களுக்கு ஒரு விஷன் இருந்தா. The number one thing is you should have a clear cut vision. அப்பதான் நீங்க இந்த இந்த கடலை நீங்க தாண்ட முடியும். கடல்ல போய் இறங்கி அதுக்கப்புறம் நான் அப்படி போனோமா இப்படி போனோமா அப்படி நீங்க நினைச்சால அப்ப நீங்க அந்த கடலை தாண்டி அந்த பக்கம் போக முடியாது. நீங்க கடல்ல இறங்குறதுக்கு முன்னாடியே வந்து டிசைட் பண்ணணும். தட் இஸ் யுவர் டிசிஷன். நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். நான் இந்த கடலை தாண்டி அந்த பக்கம் போக போறேன். நீங்க கடல் இறங்கினா நிறைய அதுக்கு என்ன சொல்லுவாங்க, திறமாலை. திறமாலைக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? அந்த திறமாலைகள் வரும். அந்த திறமாலைகள் வந்தா நீங்க பயந்து நீங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு போக கூடாது. நீங்க ஒரு வாட்டி கடலுக்குள்ள இறங்கினா நிறைய அலைகள். எஸ், வெரி குட் ராஜு சார், தேங்க்யூ. அலைகள் நிறைய அடிக்கும். அலைகள் வரும். அந்த அலைகள் வரும். அப்படி நீங்க முன்னாடியே இந்த அலைகள் வரும். அலைகள் மட்டும் இல்ல ராஜு சார், சுனாமி கூட வரலாம். சுனாமி கூட வரலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் கடல் இறங்கியதுக்கு அப்புறம் வரும். இறங்கினதுக்கு அப்புறம் நீங்க போற அந்த தோணியில ஃபியூவல் முடிச்சுக்கலாம். நிறைய பிரச்சனைகள் இருக்கும். காட்டு அடிக்கலாம், பெரிய கொடுங்காட்டு அடிக்கலாம், பிரச்சனைகள் வரும். அதை பயந்து நீங்க ரிட்டர்ன் போற மாதிரி இருந்தா நீங்க கடல் இறங்காம நீ கரையிலே இருக்கிறது பெட்டர். ஆர்சிஎம்குள்ள இறங்கினா ஒரு வாட்டி நீங்க உள்ள வந்தா நீங்க முன்னாடி போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டு உள்ள வாங்க சார். ஆர்சிஎம் ஒரு பெரிய கடல். ஆர்சிஎம் ஒரு கடல்ல வந்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா நீங்க ஒரு முடிவெடுத்து பயணத்துக்கு முடிவெடுத்து உள்ள இறங்கினா நீங்க அப்படியே போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். யூ ஷுட் ஹாவ் ஏ லாங் டேர்ம் பிளானிங். யூ ஷுட் ஹாவ் ஏ லாங் டேர்ம் பிளான். டிசி சப்ராஜி 2000 ஆர்சிஎம் கொண்டு வந்த போது டிசி சப்ராஜிக்கு he had a long term plan, 500 years plan. நம்ம வந்து நிறைய ஆட்கள் என்ன தெரியுமா, இந்த மாசம் சார் பணம் வரல, நான் ஆர்சிஎம் விட்டாச்சு சார். ஒரு மாசத்துக்காக ஆர்சிஎம் பண்றார், ஒரு நாளுக்காக ஆர்சிஎம் பண்றவங்க இருக்காங்க. கொஞ்சம் பணம் கம்மியானா அவர் போயிட்டு வேற நெட்வொர்க்கை கொண்டு வந்து நெட்வொர்க் செய்வாங்க. பிகாஸ் தே ஆல் ஹேவ் ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ். ஆர்சிஎம்ல வந்து ஜெயிக்கணும் அப்படி இருந்தா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல டைரக்ட் செல்லிங்ல நீங்க ஜெயிக்கணும்னா யூ ஷுட் ஹேவ் ஏ லாங் டேர்ம் பிளான். உங்களை ஜெனரேஷன்ஸ், உங்களை பசங்களுக்கு நான் எப்படி இந்த ஆர்சிஎம் கொடுக்க முடியும், என்னோட பையனுக்கு நான் இந்த ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள நான் எப்படி கொண்டு வர முடியும் சார். என்னோட பையன் ஆர்சிஎம்ல இருக்கு சார். என்னோட பையன் வந்து அவன் டெல்லியில வாஸ் ஹேண்டிலிங் த சேல்ஸ், இந்தியா சேல்ஸ், நேஷனல் சேல்ஸ் ஹெட் இருந்தது. ஸ்கூல் ஆட்டோமேஷன் 2.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் வாங்கிட்டு இருந்த அந்த வேலையை வந்து ரிசைன் பண்ண வச்சு நான் ஆர்சிஎம்க்குள்ள கொண்டு வந்து. பிகாஸ் ஐ ஹாவ் எ பிளான், ஐ ஹாவ் எ லாங் டேர்ம் பிளான். ஐ வாண்ட் மை சன் டு அசோசியேட் வித் மீ. என்னோட கூட என்னோட பையன் அசோசியேட் ஆகணும். பிகாஸ் ஐ ஹாவ் எ லாங் டேர்ம் பிளான். என்னோட பையன் மட்டும் இல்ல, என்னோட பையன் கல்யாணம் பண்ணிட்டு அந்த என்னோட பையனுக்கு பிறக்க போற அவனோட பையனை நான் ஆர்சிஎம்குள்ள கொண்டு வரும். தட் இஸ் மை பிளான், ரைட்? அப்படி நம்ம முன்னாடி போனோம்னா யூ ஷுட் நெவர் ஸ்டாப். என்னது நெவர் ஸ்டாப்? யூ ஷுட் நெவர் ஸ்டாப் நியூ ஜாயினிங்ஸ் ஆர் டேக்கிங் நியூ இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்க படிக்கிறதை விடக்கூடாது. நானும் காமராஜ் சார் எல்லாம் நம்ம ஆர்சிஎம்குள்ள வந்த சமயத்துல ஆர்சிஎம்ல நியூட்ரி சார்ஜ் இல்ல, ஆர்சிஎம்ல குட் டாட் இல்ல, ஆர்சிஎம்ல ஹரித் சஞ்சீவனி இல்ல, ஆர்சிஎம்ல ஆயில் இல்ல.
அப்புறம் வந்து ஒரு 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 பொருளா பொருளா உள்ள வந்துட்டே இருந்தது, அல்லது வந்துட்டே இருந்தது. அப்ப நம்ம என்ன பண்ணிது? ஆர்சிஎம்மில் வெறும் கோதமாவே சேல் பண்ணிட்டு இருக்கல. நம்ம வெறும் சோப்பை சேல் பண்ணிட்டு இருக்கல. நியூட்ரிசார்ஜ் வந்தபோது நியூட்ரிசார்ஜ் படிச்சேன். குட் டாட் வந்தபோது குட் டாட் படிச்சேன். கீசோல் வந்தபோது காஸ்மெட்டிக் எப்படி சேல் பண்ணலாம் அது படிச்சேன். அதாவது நம்ம ஆர்சிஎம்ல வந்து முன்னாடி போகணும் அப்படி இருந்தா யூ ஷுட் ஸ்டே ஆல்வேஸ் ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட். நீங்க என்ன இருக்கணும்? நீங்க என்ன இருக்கணும்? சாட் பாக்ஸில் போடுங்க. the first point நீங்க என்ன இருக்கணும்? யூ ஷுட் ஸ்டே ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட். அதுக்கு ஸ்டூடெண்ட்க்கு என்ன சொல்லுவாங்க? யூ ஷுட் லேர்ன். எஸ், லேர்ன் த நியூ இன்ஃபர்மேஷன். என்னது? மாணவன் 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 மாணவனா இருக்கணும். மாணவன். எஸ். நம்ம ஒரு மாணவனா இருக்கணும். மாணவனா இருக்கணும். யூ ஷுட் பி ஏ ஸ்டூடெண்ட். நம்ம ஒரு வித்தியார்த்தியா இருக்கணும். ஒரு மாணவனா இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்டா இருக்கணும். எனக்கெல்லாம் தெரிஞ்சுட்டேன். எனக்கெல்லாம் தெரியும். அப்படி இருந்தா அந்த டேயிலிருந்து நீங்க கீழ விழ ஆரம்பிக்குவாங்க. நீங்க என்ன சொல்றாங்களோ உங்கள டீம் அத ரிப்பீட் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் தெரியும் சொன்னா உங்கள டீம் வந்து அத ரிப்பீட் பண்ணுவாங்க. எனக்கும் எல்லாம் தெரியும். அப்ப நீங்க மீட்டிங்ல கூப்பிட்டு அவர் என்ன சொல்லும்? எனக்கும் எல்லாம் தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? எனக்கும் எல்லாம் தெரியும். அவரும் மீட்டிங்ல வரமாட்டேன். சோ கீப் லேர்னிங். நீங்க வந்து எப்பவும் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் உள்ள இருக்கணும். எப்பவும் புது இன்ஃபர்மேஷன். ஆல்வேஸ் ட்ரை டு கலெக்ட் நியூ இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்வேஸ் ஃபைண்ட் நியூ பீப்பிள். புது ஆட்களை நம்ம எப்பவும் தேடிட்டே இருக்கணும். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கு? தமிழ்நாட்டுல there are more than 8 crores 8 கோடிக்கு மேல மக்கள் இருக்காங்க. இப்ப ஆர்சிஎம்க்குள்ள எத்தனை பேர் வந்திருக்கு? மேக்ஸிமம் ஒரு 50,000 பேர் தமிழ்நாட்டுல வந்திருக்கு. இனி எத்தனை பேர் இருக்கு? இனி 8 கோடி மக்கள் இருக்கு தமிழ்நாட்டுல ஆர்சிஎம்க்குள்ள வர்றதுக்கு. எல்லாம் காலி 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 இடம் இருக்கு. எல்லாரும் குளிச்சிட்டு இருக்கு. எல்லாம் பல பல்லு வளக்கிட்டு இருக்கு. எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்கு. ஆனா ஏதோ பிராண்டை வளக்கிட்டு இருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம்? ஆர்சிஎம் சொல்லி நம்ம நாடுடைய இந்தியன் ப்ராடக்ட் குவாலிட்டி தரமான பொருள் விலை குறைவில ரீசனபிள் நியாயமான விலையில் ஆர்சிஎம்ல கிடைக்குதுன்னு சொல்லி நீங்க சொன்னா போதும். அப்ப எப்பவும் நம்ம என்ன பண்ணணும்? புது ஆட்களை தேடிட்டு இருக்கணும். நெவர் ஸ்டாப் லுக்கிங் ஃபார் நியூ பீப்புள். நெவர் ஸ்டாப். நீங்க தேடுறதே நீங்க எந்த பின்னில வந்தாலும் நீங்க விடக்கூடாது. நீங்க ராயல்டில வந்தாலும் நீங்க புது ஆட்களை தேடுறது நிக்க கூடாது. நீங்க ஸ்டார் பிளாட்டினத்தில வந்தா நீங்க புது ஆட்களை கொண்டு வர்றது நீங்க நிக்க வைக்க கூடாது. நீங்க டெக்னிக்கல்ல பெர்ல்ல வந்தா நீங்க நிக்க வைக்க கூடாது. நீங்க டெக்னிக்கல் அச்சீவரா நீங்க காமராஜ் சார் மாதிரி ஒரு எமரால்ட் ஆனாலும் நீங்க புது ஆட்களை கொண்டு வர்றது நிக்க கூடாது. நீங்க ஸ்டார் எமரால்ட் ஆனாலும் நீங்க புது ஆட்களை கொண்டு வரணும். நீங்க ரூபி ஆனாலும் புது ஆட்களை கொண்டு வரணும். நீங்க ஆர்சிஎம்ல டயமண்ட் ஆனாலும் நீங்க புது ஆட்களை ஆர்சிஎம் குள்ள கொண்டு வர்றது நிக்க வைக்க கூடாது. நெவர் ஸ்டாப். ஆல்வேஸ் லுக் அவுட் ஃபார் நியூ பிளேசஸ். புது இடங்களை நீங்க தேடி பாருங்க. புது இடங்களை தேடி பாருங்க. நியூ பிளேசஸ் அண்ட் நியூ லீடர்ஸ். இருக்கிற லீடர்ஸ் போதும் அவர் பண்ணிட்டு போகுவாங்க. இருக்கிற லீடர்ஸ் போதும் அவர் பண்ணிட்டு போவாங்க. அப்படி நினைச்சிட்டு இருந்தா இந்த லீடர்ஸ் இப்போ உங்களை டீம்ல இருக்கிற லீடர்ஸ் வளர்ந்து ஒரு லெவல்ல வந்து அவருக்கு எல்லாம் தெரியற அளவுக்கு அவள் வளர்ந்ததுக்கு அப்புறம் there will be always an ego clash. நீங்க சொல்றது அவருக்கு பிடிக்காது, அவரு சொல்றது உங்களுக்கு பிடிக்காது. அப்ப என்ன ஆகும்? கிளாஷஸ் ஸ்டார்ட் ஆகும். நான் சொல்றது அவர் கேட்கறது இல்ல, அவர் சொல்றது நானும் கேட்க மாட்டேன். அப்படி கிளாஷஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணலாம்? ஆல்வேஸ் லுக் அவுட் அண்ட் டெவலப் நியூ லீடர்ஸ். நீங்க எப்பவும் வந்து கம்யூனிகேட் வித் நியூ லீடர்ஸ், நியூ லீடர்ஷிப். அப்ப என்ன ஆகும்? நீங்க பழைய ஆள்கள் கிட்ட அவ்வளவு கம்யூனிகேஷன் வைக்கிற அவசியம் இருக்காது. நீங்க எப்பவும் கம்யூனிகேஷன் புது லீடர்ஸ் கூட வைக்குங்க. புது லீடர்ஸ் உங்களுக்கு எங்க கிடைக்கும்? Where you will get new people, new leaders. You will get new leaders in your depth. எங்க கிடைக்கும்? உங்களை டீம் பில்ட் பண்ணி ஃபுல் டெப்த் பில்டிங் பண்ணிட்டே போகும்போது உங்களுக்கு புது புது லீடர்ஸே உங்களுக்கு ஃபுல் டெப்த்ல கிடைக்கும். அவர் புதுசா என்ட்ரி ஆயிருக்கு, அவர் புதுசா படிக்க ஆரம்பிச்சிருக்கு, அவர் புதுசா வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்கு, அவர் புதுசா டிஸ்பிளே வால் போட்டிருக்கு. நான் அவரோட கூட வேலை பண்ணணும், நான் அவரோட கூட கம்யூனிகேஷன் பண்ணணும், நான் அவரை வந்து ரூபாந்திரன் யாத்திரால கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஆர்சிஎம் பண்ண போற யூஎல்பி ப்ரோக்ராம்ல அந்த புது ஆட்களை வந்து லீடரா உருவாக்குறதுக்கு நான் அவரை கொண்டு போய் யூஎல்பியில் உட்கார வைக்கணும். ஆல்வேஸ் டெவலப்
and find new leaders. Never stop finding new leaders. உங்களை நீங்க எமரால்டா வளர்ந்துச்சு, நீங்க ஸ்டார் எமரால்ட் ஆயிடுச்சு, நீங்க ரூபி ஆயிடுச்சு, அப்படி சொல்லி நீங்க புது லீடர்ஸை உருவாக்குறத நீங்க வச்சா என்ன ஆகும்? பழைய லீடர்ஸ் வந்து நீங்க சொல்றது கேட்க மாட்டேன், அவருக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாம். அவர் பேசுறது நமக்கு பிடிக்காது, நம்ம பேசுறது அவருக்கு பிடிக்காது. என்ன ஆகும்? கிளாஷஸ் வரும். கிளாஷஸ் இல்லாம இருக்கணும்னா ஆல்வேஸ் ஃபைண்ட் அண்ட் டெவலப் நியூ லீடர்ஸ் இன் த டீம். நியூ லீடர்ஸ். அப்ப இந்த 4 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க படிக்கிறது நீங்க never stop learning. You always remain as a மாணவனா இருக்கணும். நம்பர் 2, புது ஆட்களை நீங்க எப்பவும் அந்த ஆர்சிஎம்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கணும். புது இடங்கள் எப்பவும் நீங்க ஆரம்பிச்சுட்டே இருக்கணும். நீங்க புது லீடர்ஸை டெவலப் பண்ணி ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கணும். ரைட்? ஓகே. And never you should be having a negative attitude. You should be having always an exciting attitude, a positive attitude. Attitude is everything. Attitude is everything. நீங்க எவ்வளவு வேலை பண்ற, நீங்க எவ்வளவு ஆட்களை சேர்த்திருக்கு, நீங்க எத்தனை நாளா ஆர்சிஎம்ல இருக்கு, இதெல்லாம் விஷயம் வராது. நிறைய ஆட்களை நான் பார்த்திருக்கு. சார் ஆர்சிஎம்ல நான் 2 வருஷம் ஆயிடுச்சு சார், 3 வருஷம் ஆயிடுச்சு சார், பணம் வரல சார், வளர்ச்சி இல்ல சார், என்னோட கூட ஆட்கள் எல்லாம் விட்டு போச்சு சார். இப்படி நீங்க அழுகிட்டு இருக்கும் பாருங்க. அழுகிற ஆட்களோட கூட யாரும் இருக்கிறதுக்கு இஷ்டப்படாது. அழுகிற ஆட்களோட கூட யாரும் இருக்கிறதுக்கு இஷ்டப்படாது. நீங்க சந்தோஷமா இருந்தா உங்களை கூட ஆட்கள் இருக்கும். சந்தோஷமா இருக்கிற ஆட்கள் ஆர்சிஎம்ல வளர்ந்துட்டு இருக்கும். அழுகிற ஆட்கள், பிளேம் பண்ற ஆள், என்ன பண்ணி அப்படி பண்ணியாச்சு, இவர் இப்படி பண்ணியாச்சு, என்னோட அப்ளைன் வரல, என்னோட அப்ளைன் சப்போர்ட் பண்ணல, என்னோட டவுன்லைன் என்னோட பேசி கேட்கல, இப்படி நீங்க எப்பவும் அழுகிட்டே இருந்தா யூ ஆர் ஏ கிரையிங் லீடர். கிரையிங் லீடர்ஸ் cannot develop. நீங்க எப்பவும் எக்ஸைட்டடா இருக்கணும். புது ஐடியாஸ் நீங்க எப்பவும் படிச்சுட்டே இருக்கணும். பிகம் இண்டிபெண்டன்ட். யுவர் ஆட்டிடியூட், யூ ஷுட் ஹாவ் an attitude of a winner. ஜெயிச்ச ஆளோட ஆட்டிடியூட் உங்களுக்கு எப்பவும் இருக்கணும். then only you can build a team. நீங்க டீம் பில்ட் பண்ணணும்னா நீங்க அப்படி இருக்கணும். நம்ம கம்யூனிகேஷன், உங்களை டீமில் உள்ள ஒரு சீனியர் லீடர்ஸ், ஒரு லீடருடைய கூட இருக்கிற கம்யூனிகேஷன், you should never disconnect. உங்களை டீமில் உள்ள டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் உடைய எல்லாரோட கூட நீங்க பேசணும். உங்களை ராயல்டி அச்சீவர்ஸ் உடைய எல்லாரோட கூட நீங்க பேசணும். உங்களை டீமில் உள்ள எல்லா ஸ்டார் அச்சீவர்ஸ் கூட நீங்க பேசணும். உங்களை டீமில் உள்ள வைட்டல் அச்சீவர்ஸ் கூட நீங்க பேசணும். நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், இவர்கிட்ட அப்படி நீங்க ஒரு லீடரா நீங்க பேசக்கூடாது. that is not a leadership quality. நீங்க what you want to communicate. கம்யூனிகேஷன்ல மூணு விதம் இருக்கு. கம்யூனிகேஷன், what you want to communicate, நீங்க என்ன கம்யூனிகேட் பண்றதுக்கு நினைச்சதோ, what you expect to convey, நீங்க என்ன நினைச்சதோ மற்றவங்களுக்கு சொல்றது, that is one. Number 2, what is the what listener understand. நீங்க சொல்லும் போது உங்களை முன்னாடி இருந்த ஆள் என்ன நினைச்சிருக்கும், என்ன புரிஞ்சிருக்கும். அப்புறம் what they communicate. நீங்க ஏதோ நினைச்சு பேசிட்டேன், அவர் ஏதோ கேட்டது, அவர் கேட்டதை எங்கேயோ போய் சொல்றார். This is called feedback. இதுதான் கம்யூனிகேஷனோட லூப். கரெக்ட் தானே? நீங்க என்ன சொன்னது, அவர் ஏதோ புரிஞ்சுது, அவர் ஏதோ பேசுறார். அப்ப இந்த மாதிரி ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வரும்போது என்ன ஆவாங்க? டிஸ்கனெக்ஷன் வரும், ஈகோ கிளாஷஸ் வரும், ஆர்குமெண்ட்ஸ் வரும். நீங்க என்ன நினைச்சதோ அதை அவரு சரியா புரியலன்னா அவர்கிட்ட கேளுங்க, நான் சொன்னது உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருச்சா? அவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, அவர் கரெக்டா புரிஞ்சிருக்கா ஒரு வாட்டி கேட்டு பாருங்க, கிராஸ் செக் பண்ணுங்க. அப்பதான் அவர் முன்னாடி கரெக்டா கம்யூனிகேட் பண்ண முடியும். ரைட் சார்? ஆல்வேஸ் you should maintain the trust and respect. நீங்க உங்களை டீம்ல ஒரு காரணத்தாலும் உங்களை ட்ரஸ்டும் ரெஸ்பெக்டும் நீங்க லாஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிக்கப் சென்டர் பண்றதுக்காக உங்ககிட்ட பணம் யாராவது கொடுத்தினா அந்த பிக்கப் சென்டர் ஓப்பனிங்காக அந்த பணத்தை பயன்படுத்தணும். உங்களை வீட்டு செலவுக்காக அந்த பணத்தை கொண்டு போக கூடாது. உங்களுக்கு ஒரு பிக்கப் சென்டரோட நம்பரும் பாஸ்வேர்டு கொடுத்தா நீங்க ஒரு காரணத்தாலும் ஒரு சோப்பு கூட நீங்க அது பில் அடிக்க கூடாது.
உங்களை நம்பி அந்த பிக்கப் சென்டர்காரன் உங்களுக்கு நம்பரும் பாஸ்வேர்டு கொடுத்தது. எனக்கு நிறைய பேர் பியூசி நம்பர், பியூசி பாஸ்வேர்டு அனுப்புறேன் சார். நிறைய பேர் அனுப்பியிருக்கேன். எனக்கு இப்பவும் என்னோட கையில் ஒரு 50 பியூசியோட நம்பர், 50 பியூசியோட பாஸ்வேர்டு என்கிட்ட இருக்கு. நான் என்னோட லைஃப் 20 இயர்ஸ் சர்வீஸ் இன் ஆர்சிஎம். 20 இயர்ஸ் சர்வீஸ் சார். நான் ஒரு பியூசியிலும் ₹1 ஷாம்பு கூட என்னோட பேர்ல நான் அடிக்கல. என்னோட பேர்ல நான் அடிக்கல. that trust and respect I give to them and they give to me. சுஜித் சார், கேலிகட்ல சுஜித் சார், ஸ்டார் ரூபி சுஜித் சாரோட பியூசி நம்பர் பாஸ்வேர்டு எனக்கு தெரியும். அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் சீரியஸ் இன் ரன்னிங் பிக்கப் சென்டர். உங்களுக்கு நிறைய வாட்டி தமிழ்நாட்டுல வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவரு எடுத்து கொடுத்துருக்கு. ஆனா வந்து சுஜித் சாருக்கு, சுரி சார் உங்களை பியூசி நம்பர் பாஸ்வேர்டு எனக்கு அனுப்புன்னு சொன்னா வித்தின் செகண்ட்ஸ் அவர் என்ன அனுப்புவார். அந்த ட்ரஸ்ட், அந்த ரெஸ்பெக்ட் ஐ ஹவ் மெயின்டைன் ஃபார் த லாஸ்ட் 20 இயர்ஸ். இது ஒரு லீடருக்கு தேவையானது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிக்கப் சென்டர்ல போய் பொருட்களை எடுத்துட்டு கொண்டு போயிடும். they don't pay the money. that is very bad. ஒரு growth, ஒரு வளர்ற environment, ஒரு growth environment, ஒரு வளர்ற environment நம்ம டீம்ல நம்ம மெயின்டைன் பண்ணணும். கரெக்ட் தானே? எஸ். நம்ம ஒரு சின்னதா ஒரு ட்ரீ போடுவேன். அந்த சின்ன ட்ரீ வந்து நம்ம தண்ணி போட்டு வேற எந்த பிராணிகளும் வந்து அதை சாப்பிடக்கூடாது. அதை காப்பாத்தி அந்த ட்ரீ வந்து வளர்ந்து கொஞ்சம் வளரும் போது அது கொஞ்சம் ஷேடோ கிடைக்கும். ஆனா அது ஒரு பெரிய மரமா வளர்ந்தா அந்த மரத்தோட கீழேயே நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வெயில் அடிக்காது, சுடு எடுக்காது. அந்த மரம் நம்மை காப்பாத்துவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம டீம் பில்ட் பண்ணணும். டீம் பில்டிங் பண்ணும்போது நம்ம அந்த ட்ரீயோட நம்ம அப்ளைன்ஸ் பண்ணி கொடுத்த ட்ரீயோட கீழே நான் இருக்கணும். ஸ்டே இன் த என்வாயன்மெண்ட். நான் என்னோட கூட வர்ற டீமுக்கு நான் அந்த என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணணும். என்னோட கூட இருக்கிற ஆட்களை நான் அந்த ட்ரீ, அந்த மரத்தோட கீழே கொண்டு வரணும். ஸ்டே இன் த என்வாயன்மெண்ட், கிரியேட் த என்வாயன்மெண்ட் அண்ட் பிரிங் டு த என்வாயன்மெண்ட். அந்த என்வாயன்மெண்ட், அந்த அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்லி தெரியல, அந்த வாதாவரணம், அந்த ஒரு கிளைமேட் கண்டிஷனுக்கு உள்ள நான் என்னோட டீமை கொண்டு வரணும். வளர்ற கிளைமேட் நான் உண்டாக்கி கொடுக்கணும். மணி மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர்சிஎம். நமக்கு வந்து 2 விதமான பணம், உங்களுக்கு வருமானம் வரும்போது 2 விதமான இது இருக்கும், மேனேஜ் பண்ண வேண்டி இருக்கும். ஒண்ணு உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கும், ஒண்ணு வந்து உங்களுக்கு வருமானமா இருக்கும். நீங்க இந்த மீட்டிங்ல வர்றது, மீட்டிங்க்கு தேவையான டிராவல், இப்போ ரூபாந்தரன் யாத்திரா நீங்க சென்னையில போனோம், அப்புறம் எங்க போனோம், செகண்ட் வந்து கொச்சியில போனோம். நீங்க டிராவல் பண்ற, நீங்க டிராவல் பண்ணி செலவழிச்சு உங்களோட டீமில் உள்ள ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு கொண்டு போறோம் இல்லையா? தட் இஸ் நாட் யுவர் எக்ஸ்பென்ஸ். அது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்காக, உங்க டீமில் உள்ள ஆட்களுக்கு வந்து ஒரு விஷன் கொடுக்கிறதுக்காக நீங்க அவரை கூட்டிட்டு போற. எங்க? கொச்சியில கூட்டிட்டு போற, கர்நாடகாவில் கூட்டிட்டு போற, நீங்க சென்னையில கூட்டிட்டு போற. இது வந்து these are all investments. Investment for learning, education, investment. பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது for growing your team. அப்புறம் செலவு, நீங்க காரை வாங்குறது, நீங்க வீடை வைக்கிறது, இது வந்து செலவு. ஓகே, அது நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பயணம் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல கார் இருக்கணும், ஒரு நல்ல வீடு இருந்தா மட்டும்தான் நீங்க நல்லா வசிக்க முடியும். அதெல்லாம் ஓகே, தட் இஸ் யுவர் எக்ஸ்பென்ஸ். உங்களை பசங்களுடைய படித்தோ, எஜுகேஷன், பசங்களுடைய கல்யாணம், தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஆனா வந்து ஆர்சிஎம்க்குள்ள நீங்க வந்து படிக்க போகுது, மீட்டிங் போகுது, நீங்க வந்து கொச்சியில டிராவல் பண்றது, நீங்க வந்து ஒரு ஆளை பாக்குறதுக்காக நீங்க சேலத்துல போகிறது, these are all your investment to build your team. அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பணம் வரும். 3 விதமா நீங்க பணத்தை சம்பாதிக்க முடியும். உங்களை சமயம், உங்களை டைமை கொடுத்து நீங்க பணத்தை சம்பாதிக்கலாம். ஆட்களை சேர்த்து நீங்க பணத்தை சம்பாதிக்கலாம். பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க பணத்தை சம்பாதிக்கலாம். 3 விதமா நீங்க பணத்தை சம்பாதிக்க முடியும். டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறது தான் இந்த வேலைக்கு போகிறது, சின்ன சின்ன கடையை ஓபன் பண்றது, இதெல்லாம் நீங்க டைம் கொடுத்தா தான் நீங்க பணத்தை சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி பணம் சம்பாதிச்சு பணக்காரனாய எத்தனை பெர்சன்டேஜ் ஆட்கள் இருக்கு உலகத்துல? ஒரு 2%. ஆனா ஒரு டீம் பில்ட் பண்ணி ஆட்களை சேர்த்து
ஒரு பெரிய டீம் பில்ட் பண்ணி பணக்காரனாய ஆட்கள் இந்தியாவில் எத்தனை பெர்சன்டேஜ் ஆட்கள் இருக்குன்னு கேட்டா தட் இஸ் 63%. 63%. டீம் பில்டர்ஸ் தான் பிரபஞ்சத்துல உலகத்துல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரிச் பீப்புள். பணக்காரனை நீங்க பார்த்தா ஆட்களை சேர்த்து டீம் பில்ட் பண்ணி பணக்காரனாய ஆட்கள் 63%. அப்புறம் மூணாவது என்னது? மணி மேக்ஸ் மணி. பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க பணம் சம்பாதிக்கலாம். நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்க யூலிப் பாலிசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்க பிக்ஸ்டு டெபாசிட் பண்ணிட்டு சம்பாதிக்கலாம், நீங்க ஒரு இடத்தை வாங்கி நீங்க இன்வெஸ்ட்மெண்டா நீங்க இடத்தை வாங்கி போட்டுடலாம். மணி இன்வெஸ்ட் மணி அண்ட் மேக் மணி. கோல்டுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், தங்கத்தை வாங்கி நீங்க தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மணி மேக்கிங் மணி. 3 விதமா நீங்க பணத்தை அந்த மாதிரி மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணக்காரனாய ஆட்கள் எவ்வளோ? 40%. 40% people became rich. பணக்காரனாயுது பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை சம்பாதிச்சிருக்கிறார். ஆனா இந்த உலகத்துல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரிச் பீப்புள், பணக்காரன் வந்து ஆட்களை சேர்த்து ஒரு பெரிய டீம் பில்ட் பண்ணிட்டு பணக்காரனாய ஆட்கள் தான் உலகத்துல the top most rich people in the world. அப்ப நம்ம வந்து நல்ல முறையா வந்து நம்ம என்னது டீம் பில்ட் பண்ணிட்டு ஆட்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாம நல்ல முறையில நல்ல ஒரு லீடரா நின்று எப்பவும் வந்து படிச்சுட்டே இருக்கு, எப்பவும் புது ஆட்களை கொண்டு வந்து புது இடங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி புது லீடர்களை உருவாக்கி நம்ம ஒரு நல்ல லீடரா நல்ல ஒரு பேரை சம்பாதிச்சு தமிழ்நாட்டுல இது வரைக்கும் 2 எமரால்டு தான் இருக்கு. ஒண்ணு நம்ம காமராஜ் சார், ஒண்ணு வந்து அஸ்கர் சார். 2 எமரால்டு இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு. இது வரைக்கும் யாரும் ஸ்டார் எமரால்டு ஆகல. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல யாரும் ரூபி ஆகல. இது வரைக்கும் யாரும் தமிழ்நாட்டுல ஸ்டார் ரூபியா வரல. ஆனா இன்னைக்கு இந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இப்பதான் சார் எனக்கு ஆர்சிஎம் தெரிஞ்சது அப்படி சொல்லி இன்னைக்கு நான் காட்டிய இந்த பாயிண்ட்ஸ் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆர்சிஎம்ல நின்று ஃபைட் பண்ணினா, ஆர்சிஎம்ல ஒரு பில்லரா நின்று நீங்க வேலை பண்ணினா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இப்ப இருக்கிற பின்னை எல்லாம் ஓவர்டேக் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல நம்பர் 1 வாய்ப்பு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம நார்மலா வந்து யாரோ டபுள் வாய்ஸ் தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். 2 டிவைஸ் இருந்தா ஒன்னு ஆஃப் பண்ணிடு. ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து ஒரு மூவி பார்க்க போகும்போது காமராஜ் சார், நம்ம ஒரு மூவி பார்க்க போனா ஒரு 3 மணி நேரம் மூவி இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த மூவி அந்த தியேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மொபைல் போன் ஆஃப் பண்ற, அப்புறம் அங்க யாரோ மூவிக்குள்ள பேசிட்டு இருந்தா அவர் ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஃபோக்கஸ்ல அந்த 3 மணி நேரம் மூவியை பார்த்துட்டு வெளியே வரும். அந்த மூவி பார்த்தா நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு வளர்ச்சி கிடைக்குமா? ஏதாவது ஒரு growth கிடைக்குமா? ஏதாவது சம்பாதிக்க முடியுமா? எதுவும் இல்லை. நீங்க அந்த மூவி பார்த்ததினால யாரோ சம்பாதிச்சுட்டு இருக்கிறார். அந்த மூவி பண்ணி ஆளு, அந்த மூவி டைரக்ட் பண்ணி ஆளு, அதுல நடிச்ச ஆளு, அவரெல்லாம் பணத்தை சம்பாதிக்கிறாரு. ஆனா நீங்க பார்க்க போன உங்களுக்கு என்ன கிடைச்சு? ஆனா நீங்க அந்த 3 மணி நேரம் மூவியை வந்து மொபைல் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு யார்கிட்டையும் பேசாம ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த 3 மணி நேரம் மூவியை பாக்குறேன். அதே கான்சென்ட்ரேஷன்ல நீங்க ஆர்சிஎம்ஐ வந்து நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ் நீங்க கரெக்டா பண்ணினா உங்களை லைஃப் கம்ப்ளீட் மாத்திடலாம். இது நான் கேரண்டி. 2 இயர்ஸ் 2 வருஷம் போதும் சார். 2 இயர்ஸ் அந்த மூவி பாக்குற அந்த சீரியஸ்னஸ்ல நீங்க ஆர்சிஎம்ஐ வந்து 2 வருஷம் பண்ணுங்க, உங்கள லைஃப் கம்ப்ளீட்டா மாறிடும். So all the best. Thank you for calling me. Back to Kamraj sir. How do you